கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 33வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. ஆமீன். தெய்வ பிள்ளைகளே, ஆமீன். இந்த வேத வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது மிக தெளிவாய் ஆமீன் சபைக்கு ஒரு காரியத்தை எழுதுகிறார். ஆமீன். நம்முடைய தேவன் ஆமீன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு அவர் தேவனாயிருக்கிறார். ஆகவே பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாமே அப்படி இருக்கிறது, எல்லாவற்றிலையும் அப்படிதான் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே அவர் காண்பித்து கொடுக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு சபைகளுக்குள்ளே பார்க்கும் பொழுது ஒரு சமாதானமற்ற சூழ்நிலைகள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பிரச்சனை, விசுவாசிகள் தமிழை பிரச்சனை, நீங்களா நாங்களா பெரியவர்கள் என்று சொல்லக்கூடியதான பலவிதமான கலகங்கள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தேவன் கலகத்துக்குரியவர் அல்ல, நம்முடைய தேவன் சமாதானத்திற்குரியவர். ஆகவே அவர் தம்முடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபைக்குள்ளேயும் அந்த சமாதானத்தினுடைய அனுபவத்தையே அவர் விரும்புகிறார். பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடிய கூடுகை உள்ளதான தெய்வ சபைகள் சமாதானம் உள்ளவைகளாய் இருக்க வேண்டும், ஐக்கியமாக கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய வேண்டும் என்பதை குறித்துதான் ஆண்டவர் இந்த இடத்துல விரும்புகிறதையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதைதான் பவுலை கொண்டு ஆண்டவர் கொரிந்து சபைக்கு காண்பிக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் இருந்தாலும், கர்த்தருடைய சபைக்கு உட்பட்ட தெய்வ பிள்ளைகளாய் இருந்தாலும், நம்முடைய தேவன் கலகத்திற்குரிய தேவன் அல்ல என்பதை உணர்ந்து, சமாதானத்தின் தேவன் என்பதை நாம் சரியாக உணர்ந்து கொண்டு, சமாதானத்தின் பாதையிலே நம்முடைய ஊழிய பகுதிகளுக்குள்ளே நம்ம செயல்படுவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, நல்ல வேளைக்காக நன்றி அப்பா. இந்த நாட்களிலே அநேக ஆலயங்களிலே சபைகளுக்குள்ளே கலகத்தின் அனுபவங்கள் இருக்கும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறி சமாதானத்தின் தேவனை ஆராதிக்கிற சபைகளுக்குள் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் சமாதானமாய் செய்யப்படத்தக்க வண்ணம் பரிசுத்த ஆவியான உதவி செய்யுங்கப்பா. கலகங்கள் மாறட்டும், சமாதானம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஊழியங்களிலும் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இந்த நாளும் கர்த்தர் ஒவ்வொருடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாக நடத்தும். ஒரு குறைவு இல்லாதபடி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நிறைவாக நடத்தும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.